கோவில் காளையும் உழவு மாடும். அன்ன காவடியில் உள்ள மணி இன்ப ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் மணி ஓசை கேட்டால் வைரவன் பண்டாரம் அன்றைய அலுவல் முடிந்து மாடன் கோயிலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறான் என்றார். ஒற்றையடி பாதை வழியே பண்டாரம் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. இருள்தான் என்றாலும் அவன் கால்களுக்கு மேடு பள்ளம் தெரியும். பழக்கப்பட்ட பாதை. வில்லுப்பாட்டில் உள்ள சில அடிகள் சிதைந்து குற்றுகிறாய் வாயிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தன. அந்த ஒற்றையடி பாதை வழியே போனால் மாடன் கோவில் வாசலில் கொண்டு போய்விடும். பழைய கோயில்தான். மாடனுக்கும் மாஜி பெருமைகள் நிறைய உண்டு. வைரவன் பண்டாரத்தின் தியாக புத்தியில் ஏதோ ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. சுவர்கள் இடிந்து கரைந்து பழையபடி குரங்காக என்னும் மனிதனைப் போல் மண்ணில் கலந்து ஐக்கியமாகிக் கொண்டிருந்தது. வலது பக்கத்தில் காலம் காலமாக நின்று கொண்டிருந்த கல் தூண் இப்போது படுத்து இளைப்பாறுகிறது. கோயிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் வெள்ளருக்கும் புல் பூண்டும் காடாய் வளர்ந்து கிடக்கிறது. தரையில் கால் வைத்தால் நெருஞ்சிமுள் அப்பிவிடும். இப்பொழுதும் சகல சக்திகளும் கொண்ட மாடனுக்கு வெயில் அடித்தால் காய வேண்டாம், மழை பெய்தால் நனைய வேண்டாம். இந்த குறைந்தபட்ச சௌரியத்தில் ஆசை வைத்துத்தான் வைரவன் பண்டாரமும் மாடன் கழுத்தை கட்டி கொண்டான். இப்போது 2 பேருமே அனாதைகள், 2 பேருமே சக்தி வாய்ந்தவர்கள். மாடன் சன்னிதானத்துக்கு முன்னால் 2 அடி உயரமுள்ள குச்சியில் ஒரு பெட்டி உட்கார்ந்திருக்கிறது. அதற்குள்ளே மாடனுக்கு சொந்தமானதும் வைரவன் பண்டாரத்திற்கு அனுபவ பாத்தியதையும் கொண்ட சேமிப்பு நிதி அடக்கம். கோவில் கற்படியில் பெண் நாய் ஒன்று மயங்கியபடி கனவு கண்டு கொண்டிருந்தது. திடீரென்று நாய் எழுந்து நின்று குறைத்தது. வாசலில் வைரவன் பண்டாரம் நிற்பது நட்சத்திர ஒளியில் நிழல்பட மாதிரி தெரிகிறது. என்ன கம்பீரமான தோற்றம்! ராஜகலை, நல்ல மேனி வாழப்பம், மகான்களுக்கே உரித்தான தாடி, நெற்றி, மார்பு, புஜங்களில் விபூதிப்பட்டை, சந்தனப்பொட்டு, அதற்கு மேல் குங்குமம், வேஷ்டியில் ஒரு காவித்துண்டை வரிந்து கட்டியிருக்கிறான். தோல் மேல் சம நிறையில் உள்ள தராசு கம்பி மாதிரி அன்னக்காவடி லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. பண்டாரம் வாசற்கதவை அலக்காக தூக்கி உள்ளே நுழைந்து மீண்டும் கதவை சாய்த்து வைத்தான். சுறுசுறுப்பாக வேலையை ஆரம்பித்தான். தினசரி நடைபெறுகிற வேலை. எனவே முடுக்கிவிட்ட எந்திரம்தான். கைவைத்த இடத்தில் சாமான் இருக்கிறது. அடுப்பை மூட்டினான். சமையல் மும்முரமாக நடந்தது. சோற்றை வடித்து வைத்தான். குழம்பு அடுப்பில் தாளம் தப்பாமல் கொதித்துக் கொண்டிருந்தது. நாய் எழுந்து உடம்பை விரைப்பாக நீட்டி முதுகை வளைத்து சோம்பு முறித்தது. ஹிஸ் மாஸ்டர்ஸ் நாய் மாதிரி உட்கார்ந்து குழம்பின் வாசனையை ரசித்துக் கொண்டிருந்தது. பண்டாரம் சிரட்டை அகப்பையில் எடுத்து ஊதி ஒரு சொட்டு நாக்கில் விட்டு பார்த்தான். கண்ணை மூடிக்கொண்டு ருசியை மூளைக்கு அனுப்பினான். 2 உப்புக்கல்லை எடுத்து குழம்பில் போட்டு மீண்டும் கிளறினான். நாய் திரும்பி நின்று வாசலை பார்த்து குறைத்தது. பண்டாரம் திரும்பி பார்த்தான். வாசலில் யாரோ நிற்பது தெரிந்தது. யாரு என்றான். வந்த மனிதனுக்கு வாசலின் விசேட சூத்திரம் தெரியாது. அவன் கதவை தள்ளினான். கதவு படீரென்று கீழே விழுந்தது. ஒரு கிழ உருவம் மண்வட்டியும் கையுமாக உள்ளே வந்தது. பண்டாரம் கிழவனை கூர்ந்து கவனித்தான். கருவாடு மாதிரி உடம்பு, லாபத் தேவதைக்கு சத்தை காணிக்கையாக கொடுத்து மிஞ்சிய சக்கை, முழங்காலில் நரம்பு முடிச்சாய் புடைத்துக் கொண்டிருந்தது. சிகை காடாய் வளர்ந்து கிடந்தது. அறையில் அழுக்கு துண்டு, காது கொஞ்சம் மந்தம். அந்த கலை முகத்தில் தெரிந்தது. பல தூரத்திலிருந்து நடையிலேயே வாரேன், ராத்திரி தலை சாய்க்கணும், இங்க வந்து ஏறெடுத்து என்று பண்டாரம் முணுமுணுத்தான். கிழவன் அடுப்பு எறிவதை பார்த்து கொண்டிருந்தான். முகத்தில் செம்மை படர்ந்தது. எந்தூரு? பணவிலை. எங்க போற? பேரா? எங்க போறேன்னு? நானா? நான் எங்க போறேன்னு யாருக்கு தெரியும்? போக்கத்து போறேன். மேலே கையை காட்டி எல்லாம் அவனுக்குத்தான் வெளிச்சம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். கண்ணீருக்கு பதில் வருமே அந்த சிரிப்பு. அன்று சமையல் முடிந்ததும் பண்டாரம் கிழவனுக்கு சோறு போட்டான். நாய் ஏமாற்றத்தில் பிரலாபித்துக் கொண்டிருந்தது. கிழவன் ஒரு பருக்கை இல்லாம வலிச்சிட்டான். சீ போ! நாயின் வயிற்றில் எட்டி மிதித்தான் பண்டாரம். நாய் வேதனை தாங்காமல் அழுதது. வயிற்றுல மிதிக்காத, அது குழந்தை உண்டாயிருக்கு என்றான் கிழவன். பொல்லாத கிழவன் என்றான் பண்டாரம். பண்டாரம் மாடக்குழியிலிருந்து சுருட்டை எடுத்து பற்ற வைத்தான்.
வாயிலிருந்து மேகமாக புகை வெளியேறி கொண்டிருந்தது. கிழவன் தரையை தட்டிவிட்டு படுத்தான். மறுகணம் தூங்கிவிட்டான். பண்டாரம் விடியற்காலையில் எழுந்த பொழுது கிழவன் எழுந்திருக்கவில்லை. கட்டைக்கு நல்ல அலுப்பு என்று சொல்லிக் கொண்டான். என்றுமே காலையில் பண்டாரம் ரொம்ப மும்முரமாக இருப்பான். இருட்டு நீங்குவதற்கு முன்னால் பக்கத்து குளத்தில் போய் விழுந்து விட்டு வருவான். சிகையை சிக்கெடுத்து மேலே கோதி விடுவான். சந்தனம் அரைப்பான். மேக்கப் முடிய குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். அண்ணா காவடி செம்பையும் மணிகளையும் பளபளவென்று துடைத்துவிட்டு வெளியே கிளம்பும் போது சூரியோதயமாகிவிடும். சந்து திருப்பத்தில் உள்ள முஸ்லிம் ஹோட்டலில் ஸ்ட்ராங் டீ வாங்கி குடித்துவிட்டு நடையை கட்டுவான். அதோடு அன்றைய அலுவல் ஆரம்பமாகிவிடும். அன்று பொழுதோடு பண்டாரம் திரும்பி விட்டான். அவனுக்கு அன்று நல்ல வசூல். கோயிலுக்குள் நுழைந்ததும் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து போனான். கோயிலை சுற்றி புல் பூண்டு இல்லை, துப்புரவாக இருந்தது. கிழவன் ஈர்க்குச்சியால் பல்லை குத்தியபடி ஒன்றுமே அறியாதவன் போல உட்கார்ந்து கொண்டிருந்தான். வாயை திறக்கல. பண்டாரமும் தானாக விசாரிக்க கூடாது என்று எண்ணினான். ஆனால் வாயை அடக்க முடியல. என்ன கிழவனாரு, கையும் காலும் எதை செய்யோன்னு துருதுன்னு இருக்குதோ? கிழவன் சிரித்தான். சும்மா எவ்வளவு நேரம் தான் சோம்பிக்கிட்டு கிடக்க முடியும் சொல்லு? சூப்படைஞ்சு போச்சு. கொஞ்சம் அங்கனே இங்கனே லாந்திக்கிட்டு இருந்தேன். பிறகு வேலையை ஆரம்பிச்சேன். பாரு, என் மம்முட்டி பழசு கொடுதட்டி போச்சு. இல்லைன்னா இன்னும் துப்புரவா வேலை செய்யலாம். பண்டாரம் எண்ணெய் ஸ்நானம் செய்கிற நாளை சலிக்க என்று எல்லோரும் சொன்ன. அன்று அவன் வெளியே செல்லவில்லை. கௌபலத்தை மட்டும் கட்டியபடி எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தான். திரும்ப திரும்ப உடம்பை உருவி தேய்த்தான். பிடவை எண்ணெய் போட்டு புரட்டினான். தொடையை தட்டி விட்டு கொண்டான். முழங்கால் குதிரை செய்தியை பிசைந்து விட்டான். கிழவன் சிறிது மண்ணை அள்ளி அதை ஊதி பொடி மணலை கற்படியில் போட்டு கத்தி தீட்ட ஆரம்பித்தான். பண்டாரத்தின் முகத்தை பாராமலே பேசிக் கொண்டிருந்தான். நாங்க எங்க அப்பன் பாட்டன் பூட்டங்காலத்திலிருந்தே பனையேறிய கைய பாரு, குத்தினா கத்தி இறங்காது. நம்ம வட்டாரத்திலேயே ஐயா பேரு சொல்லி கேட்டா தெரியும். பணம் என்கிட்ட பேசும். விடிய சளைக்காம ஏறி இறங்குவேன். ஆனா போன வருஷம் அநியாயமா சூழல படுக்கையில உழந்துட்டேன். மண்டக்காடு கொடை நடக்கிற சமயம் எல்லாம் ஐயா படுக்கையிலேயே கிடக்காரு. இப்ப வயசாடிச்சு. இருந்தாலும் இப்ப பணையற கழியில தெம்பு இத்து போச்சு. ஆனா இன்னைக்கும் ஐயா மண்ணிலே சுகமா வேலை செய்வாரு. ஆனா யாரு வேலைக்கு கூப்பிடுற? கத்தி முனையில் லேசாக விரலை ஒட்டி கூர்மை பார்த்தான். பண்டாரம் கொப்புழில் எண்ணெயை விட்டு குடைந்து கொண்டிருந்தான். கிழவன் தொடர்ந்து பேசினான். நான் குழந்தை குட்டியை பத்தி சம்சாரியா வளர்ந்தவன். சௌகரியமா ராஜா கணக்கா இருந்தேன். எப்பவும் எட்டனா சில்லறை முந்தியில குளிக்கிட்டே கிடக்கும். அன்னாடம் வடிச்சு சாப்பிடுவேன். ஆமா, என் பொஞ்சாதி மாராசி அவ தங்கம், பத்திரமாத்து தங்கம். சும்மா சொல்லப்படாது. பாக்கிய வாட்டியே நினைச்சாலே சோறு கிடைக்கும். முகம் சொல்லிக்க மாட்டான். சூளை வந்து விழுந்ததும் கைப்புள்ள கணக்கா என்னை பார்த்தது அவதான். அவளுக்கு சாக்கோட்டி வந்தாதான் நான் பொறுக்க மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் வண்டையை போட்டுட்டான். சிறிது நேரம் கிழவன் மௌனம் சாதித்தான். திடீரென்று உரத்த குரலில், உணர்ச்சி பொங்க, சண்டாளி, நான் திண்டானு தானே தன்னந்தனியா தவிக்க விட்டு போயிட்டேன். என்ன பாடுபடுதேன்னு உனக்கு தெரியுமா? கடவுளுக்கு தான் பொறுக்குமா என்றான். கண்களில் நீர் துளிர் விட்டது. பண்டாரம் பாதி வாயை திறந்தபடி தன்னை மறைந்து தொலைவில் நடந்து கொண்டிருந்த கோழிகளின் கூட்டுக்களியை பார்த்து கொண்டிருந்தான். கிழவன் உதட்டை குவித்து கத்தியை லேசாக உதட்டில் அழுத்தி கூர்மை பார்த்தான். நமக்கு பிள்ளைக ஒன்னும் கூறு இல்ல. நமனா வந்து பிறந்திருக்கு. ஒரு பய பனையிலிருந்து உளுந்தே செத்து போனா, இன்னொரு பய பெரிய சம்புலிங்கம் ஒரு அவசாரியை கூட்டி வச்சுக்கிட்டான். அவனை நினைச்சா எரியுது. தாய்க்காரி செத்ததும் பய எங்கிருந்தோ வந்து சாடிட்டான். அவ காதுல ஒரு பம்படம் கிடந்தது பாத்துக்க. அதை கலத்த முடியல. எக்கச்சக்கமா சிக்கிட்டுச்சு. இப்போ துரோகி பைய, சண்டால பயலுக்கு பிறந்த பைய நாய்க்கு, நான் சொல்லல, சாமிக்கு முன்னாலே சொல்லப்படாது, காதை அறுத்து அதை எடுக்கணும்னு பிளான் போட்டான். இது தெரிஞ்சது எனக்கு. அந்த அளவு எனக்கு மூதேவி வந்துடுது. அறிவால வீசிட்டு போனேன். டேய், அவ காதை தொட்டியோ ஐயாவன துண்டு துண்டா கொத்தி போட்டுருவேன். ரொம்ப செத்து போவத அப்படின்னு
பயந்து மறுநாள் நைஸா பம்பிட்டான். பண்டாரம் சூழ் கொட்டி விட்டு குளிக்க போனான். பாரு, எனக்கு நாதி இல்லை, பிற இயல்புக்கு ஆள் இல்லை. 20 வருஷம் பணவிலை பெரிய நாடார் பனையிலேயே ஏறி ஏறி இறங்கினேன். இன்னைக்கு சீவனிலும் தெரிஞ்சதும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நானும் அவர்கிட்ட அனாதவன் அழுதாச்சு, காலனா தர முடியாதுட்டாரு, கண்டிஷனா சொல்லிவிட்டார். பண்டாரம் குளிக்க போனான். கிழவன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கொஞ்சம் வெளியில நாந்திட்டு வர்றேன் என்றான். பண்டாரம் கடைத்தெருவில் ஒரு நோட்டு வாங்கி பள்ளி மாணவன் ஒருவனை கொண்டு ஒரு விண்ணப்பம் எழுத சொன்னான். மாடன் கோவில் கொடை வருது, எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் சிறப்பாக கொண்டாட வேணும், பெரிய மனுஷால் உதவி பண்ண வேணும். இரவு ஒரு மூட்டை சாமானோடு பண்டாரம் கோவிலுக்கு திரும்பினான். பலசரக்கு, அலங்கார சாமான்கள், வேஷ்டி, துண்டு. அன்று சமையல் வெகு விசேஷம். பிரியாணி வைத்தான். மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அன்று அருமையான சாலை மீன் வாங்கி கொண்டு வந்தான். ஒரு அடுப்பில் இறைச்சி வெந்து கொண்டிருந்தது. மசாலையில் வாசனை கமகமவென்று வீசிக்கொண்டிருந்தது. கிழவன் அன்று வெகு நேரம் பிந்தி வந்தான். என்ன இன்னைக்கு இவ்வளவு நாளே அசையா இருக்கு? பண்டாரம் திரும்பி பார்த்தான். கிழவன் ஈரத்துண்டை பிழிந்து கொண்டிருந்தான். என்ன இப்பத்தான் முடிகிறதோ பாதி ராத்திரி? எனக்கு இப்பத்தான் சௌகரியம் பார்த்துக்க. முடுமாத்துக்கு வேட்டி இல்ல. இருட்டுல குளிச்சா படித்துறையிலேயே உட்கார்ந்து சுகமா வேட்டிய காய வச்சு கட்டிட்டு வரலாம். இருவரும் சாப்பிட வந்தனர். மீன்கள் ரொம்ப பிரமாதம், ஆஹா ரொம்ப ஜோர் என்று சொல்லியவாறே பண்டாரம் சமாத்காரமாக சாப்பிட்டான். கிழவனும் பசியை தணித்துக் கொண்டான். அன்றும் நாய் ஏமாந்தது. ஆமா, இன்னைக்கு எங்க போயிருந்த? மம்பட்டியையும் தூக்கிட்டு? இன்னைக்கு நெடுக வடக்க பார்த்து வண்டியை விட்டேன். நம்ம மாந்தோப்புல இருந்து தெற்கே மலையை பார்த்து ஒரு பாதை போகுது இல்ல, அங்கன ஒரு இடத்துல ஐயா வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா என்ன வேலை ஆரம்பிச்சிருக்காரு பாரு. அந்த பாதையில வண்டித்தனம் கிடக்கு, குடிசனங்க நடமாட்டமுள்ள இடமா தெரியுது. அடிக்கடி பாறை வண்டியும் போகுது, வில் வண்டியும் போகுது, சைக்கிள் வண்டியும் போகுது. பக்கத்து மலையில ஆணும் பொண்ணும் குஞ்சும் குழுவுமா கல் உடைக்குதுங்க. என்ன கேக்கியா? நானும் சுத்தி பார்த்தேன், ரோசிச்சு பார்த்தேன். சரியா அப்படின்னு வேலையார் நோக்கிட்டேன். 2வது மைல் கல்லுகிட்ட ஒரு ஆலமரம் கிளபீசி நிக்குது பாரு, அங்கதான். என்ன வேலைன்னு சொல்லு, கதை அளக்காம. சரியா போச்சு, கதையை அளக்க சம்சாரம் இல்ல பேசுறேன் பாரு. சுட்டு வட்டாரத்துல 2 மைலுக்கு ஒரு கிணறு இல்ல, தண்ணி இல்ல காடு. மலையில வேலை செய்யற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் 2 மைல் தொலைவில் இருந்து தண்ணி கொண்டாடுதுங்க, பாத்துக்கோ. பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளை தண்ணிய பூராவும் குடிச்சிட்டியே பாவி பயலே அப்படின்ட்டு வயதுகிட்ட குழந்தைய போட்டு அடின்னு அடிச்சா பாரு. எனக்கு மனசு தெரிச்சு போயிட்டு. நீதான் சொல்லு, தண்ணி இல்லாம ஒரு நாளை கழியுமா? பண்டாரம் சுருட்டை எடுத்து பகைத்தான். கிழவன் மண்ணில் இருந்து ஒரு சிப்பியை எடுத்து காலை சொரிந்து கொண்டான். காலில் வெள்ளை கோடுகள் விழுந்தன. எப்படியும் அங்க ஒரு கிணறு தோண்டணும். ஆமா. ஓஹோ என்றான் பண்டாரம் கேலியாக. மறுநாள் காலையில் தான் புதிதாக வாங்கி கொண்டு வந்திருந்த வேஷ்டியை பண்டாரம் கட்டி கொண்டான். பண்டாரத்தின் பழைய வேஷ்டியை கிழவன் எடுத்துக்கொண்டான். பண்டாரத்திடம் தயங்கி 2 வாங்கி கொண்டு போய் சவரம் பண்ணி கொண்டு வந்தான். ஏய் கிழவா, துட்டுக்கு மாற்றப்பட்டு தலையை மழுக்கு சரைச்சிட்டிய, இனிமே 2 மாசத்துக்கு கவலை இல்லை. கிழவன் மண்டையை தடவி விட்டு கொண்டான். மம்மத குரங்காட்டம் இருக்கு என்றான் பண்டாரம். ஒவ்வொரு நாளும் கிழவன் தவறாமல் வேலைக்கு சென்றான். பகல் முழுவதும் வெயிலில் கடினமான உழைப்பு, இரவு மட்டும் ஒருவேளை சாப்பாடு. கிழவனுக்கு இப்போது எந்த நேரமும் ஒரே சிந்தனை, எப்படியும் கிணறை தோண்டிவிட வேண்டும். அதே சிந்தனை, அதே பேச்சு, அதே வேலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓரடி தோண்டி விட்டேன். ஆமா, மேலாக மண்ணு புழுன்னு இருக்கு. போக போக குறுக்கு அத்து போது கரிசல் காடாக்கும். இருந்தாலும் கிழவன் தோண்டி விடுவான். உயிர் கடந்ததுன்னா தண்ணிய பாத்துருவான். உனக்கு வேற வேலை சோழி இல்ல, வயசு காலத்துல சும்மா கடந்து சலியாம ஒன்னால கிணறு தோண்ட கழியுமா? அட பைத்திய கரகளவா, பொறு போக போக தெரியும். நாட்கள் யாருக்காக நிற்கும்?
ஒவ்வொரு நாளும் கிழவன் தன்னுடைய கிழட்டு மண்வெட்டியை பழுது பார்த்தவாறே சுய வேலையை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். இப்ப பாரு, மம்முட்டி மண்ல லேசா பிடிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி சிவப்பு மண் வருது, மம்முட்டியும் அலக்கா தூக்கி தள்ளுது, பாத்துக்கோ. தள்ளும் தள்ளும், கையில வலுவில்லைன்னா தூக்கி தள்ளத்தானே செய்யும். பண்டாரம் என்ன பாரு, ஒரு மாதிரி இடக்கு பேச்செல்லாம் பேசிட்டு வச்சுக்காத. பொட்டி வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு வல்லிசா பிடிக்காது. இந்த உடம்பு வைரம்டா, வைரம், பழைய மண்ணாக்கும். கிழவன் வலது கையால் இடது தோள்பட்டையில் தட்டி கொண்டான். பண்டாரத்திற்கு கிழவனுடைய பேச்சு அழுத்தி விட்டது. கிழவன் வாய் ஓயாமல் கிணற்று வேலையை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். அன்று காலை நல்ல மழை. பண்டாரம் வேஷ்டி அவிழ்த்து முகத்தை மூடி போர்த்தியபடி தூங்கி கொண்டிருந்தான். கிழவன் வழக்கம் போல எழுந்திருந்து செங்கற்பொடியால் பல்லை விளக்கினான். மழை விடாது பெய்து கொண்டிருந்தான். குழியில தண்ணி தங்கிட்டா வேலை முடங்கி போயிடுமே என்று முணுமுணுத்தான் கிழவன். நிலை கொள்ளாமல் குமைந்தான். தலையை நீட்டி வானத்தை பார்த்தான். ஏதோ தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். மழை சற்று ஓய்ந்தது. பண்டாரம் லேசாக கண்ணை திறந்து பார்த்தான். கிழவனை காணவில்லை. கிழடுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. கிணறு தோண்டுதான். மழை பெய்து சுகமா இழுத்து போட்டுட்டு தூங்காம மம்முட்டியை தூக்கிட்டு ஓடி இருக்கு. இதுவெல்லாம் உலகத்திலேயே சுகத்துக்கு பிறக்கல. எப்படியோ நாசமா போட்டோம், நமக்கு என்ன என்று முணுமுணுத்தான். இரவு கிழவன் உற்சாகத்தோடு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். எங்க அண்ணானே, எனக்கு பயம் பிடிச்சிட்டு போய் பார்க்கேன், தண்ணி தழும்பி நிக்குது. மழையானதாலே கல் உடைச்சிருந்த பொம்பளைங்கெல்லாம் திரும்பிச்சு. அது வேடிக்கை பார்த்து நின்னுது. பிறகு அதுகளும் கூட பட்டையாலேயே தண்ணி எடுத்து ஊத்த ஆரம்பிச்சதுங்க. ஒரு நொடியில வேலை முடிஞ்சிச்சு. பாரு, என்ன கேலி பண்ணுது குட்டிக. இன்னும் 5-6 அடி தோண்டாம தண்ணிய பார்க்க முடியாது, நீ என்னம்மா இந்த வேலையை இழுத்து போட்டுக்கிட்ட அப்படின்னு கேக்குது. சிரிக்குது குட்டிக. ஓஹோ, தன்னந்தனியா ஒரு கிழவன் கிணறு தோண்டி இருக்காங்கிறது அவங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ஒரு வயசான பொம்பளைக்கு சொல்லுது, நீ இதை தோண்டி புட்டையோ, ஒரு சரியான ஆம்பளைதான் அப்படிங்க. நானும் அதைத்தான் சொல்லுதேன். உனக்கு வயசு காலத்துல சிவனின்னு இருக்கப்படாதா? என்ன பாரு, திரும்ப திரும்ப அந்த பேச்சையே பேசுதிய. நான் 40 வருஷம் சளைக்காமலே வேலை செஞ்சவன். ஒரு நாள் குந்தி இருந்து தின்னவன் இல்ல. இன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கணும்னா முடியுமா சொல்லு? எனக்கு அது பழக்கம் இல்லை. கிழவன் ஒரு நாள் இரவு வெகு நேரம் வரவில்லை. எப்பொழுது வந்து படுத்துக் கொண்டான் என்பதும் பண்டாரத்திற்கு தெரியாது. நேத்து நல்ல நிலா பாரு, என்னையோ மறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். போக போக ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பாத்துக்கோ. ஒவ்வொரு கூடையா மண்ணை அள்ளி வெளியே ஏறி வந்து தட்டணும், திரும்பவும் உள்ள இறங்கணும், திரும்பவும் மண்ணை வாரிட்டு மேல ஏறணும். எத்தனை மட்டம் ஏறி இறங்க வேண்டியிருக்கு. கூட ஏந்தலுக்கு ஒரு ஆள் இருந்தா சுழுவாம இருக்கும். இல்லாங்காட்டும் கிளம்ப விட மாட்டான். ஐயா கடைசி வரையும் ஒரு கை பார்க்கத்தான் போறாரு. சில நாட்களுக்கு பின்னால் ஒரு நாள் கிழவன் ஒரு நீளமான கயிறை கால் கட்டவரில் இடிக்கியவாறு முறுக்கி கொண்டிருந்தான். இது எதுக்கு? கிழவன் லேசாக சிரித்து கொண்டான். இப்ப கயிறு போட்டுதான் கீழே இறங்கணும். அப்படியா? 4 அடி தோன்றிருப்பையா? 4 அடியா? நான் இப்ப குளிரா என் தலை வெளியே நடமாறவங்களுக்கு தெரியாது. சபாஸ். கிழவனுக்கு தாடி வளர்ந்து விட்டது. கோயிலை சுற்றி பழையபடி புல் பூண்டு இருக்கு, ஒரே குப்பை. சற்று தொலைவில் நாய் 3 குட்டி போட்டு பால் கொடுத்து கொண்டிருந்தது. ஒற்றையடி பாதை வழியாக கிழவன் வந்து கொண்டிருந்தான். பழைய உடம்பில் பாதி இல்லை. நடையில் ஆட்டம் கண்டு விட்டது. கோயில் உள்ளே சென்றதும் தன் தோள்மேல் போட்டிருந்த மூட்டையை பண்டாரத்தின் முன்னால் வைத்தான். என்னது? கிழவன் சிரித்தான். அட என்னது? சமையலுக்கு எதனாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கியா? பண்டாரம் மூட்டையை தொட்டு பார்த்தான். என்னது அவளா? நனைஞ்சு போய் கிடக்க. கிழவன் இடி என்று சிரித்தான். பண்டாரம் மூட்டைய, அட கிழவா, மண்ணை போய் அழிட்டு வந்திருக்கியே, வெயில் அடிக்கடிக்கு ஒரு மாதிரியா வருதோ? ஒரு மாதிரியும் இல்ல தம்பி, கொஞ்சம் கையில எடுத்து பாரும், ஈரமா இருக்குதான்னு பாரும். பண்டாரம் புரிந்து கொண்டான். ஈரமா இருக்குல்ல, ஊத்து கட்டெடுத்து, அருமையான ஊத்து. கண்ணு போட்ட கராச்சி மாட்டுக்கு சொரப்பு வந்தாலே வருது. இன்னும் 2 நாள்ல தண்ணி சுருன்னு மேல ஏறிடும். கொஞ்சம் ஆழமா தான் தோண்டணும். இந்த வட்டாரத்திலேயே வேற எந்த கிணத்துலயும் தண்ணி வத்தினாலும் ஐயா தோன்ற கிணத்துல தண்ணி வத்தப்படாது. வைரவன் பண்டாரம் குடத்தை தூக்கிட்டு ஓடணும். அன்னைக்கு கேலி செஞ்ச பொம்பளைங்க எல்லாம் தண்ணிய அள்ளி அள்ளி குடிக்கணாமா.
ஒவ்வொரு நாளும் கிழவன் தெம்பாக நனைந்து வந்தான். ஒரு நாள் இரவு, நான் இன்னைக்கு உன் வேலையை பார்க்கலாம்னு இருக்கேன். கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்யா வா, 2 பேரும் சேர்ந்து போலாம். நீ பார்க்கணும் ஐயா அங்க செஞ்சிருக்க வேலைய. பண்டாரம் கிணற்று பக்கம் போனாலும் சம்பித்து போனான். வண்டி வண்டியாய் பல நிறங்களில் மண் அம்பாரமாய் குவிந்து கிடந்தது. இவ்வளவு மண்ணையும் கிழவனே வெட்டி, கிழவனே கூடையில லாந்தி, கிழவனே வெளியே ஏறி தட்டிருக்கான். அவனால் நம்ப முடியவில்லை, கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. அட பாவி மனுஷா, இந்த தள்ளாத வயத ராட்சத வேலையில செஞ்சிருக்க மனுஷ காரியமா? அம்மாடி! இருட்டு பரவி கொண்டிருந்தது. நான் பாரு என்ற சொல்லிய வரை கிழவன் ஒரு கல்லை தூக்கி கிணற்றில் போட்டான். கல்லுக்கு சத்தம் கேட்டுதா? கேட்டுது. நிறைய தண்ணி கிடக்கு. மறுநாள் கிழவனுக்கு நல்ல இருமல். சாப்பிடாமல் படுத்துக் கொண்டான். பண்டாரம் வெளியே செல்கிற போது, இன்னைக்கு நீ வெளியே போவண்டா, பேசாம கெட, நல்லா இருமல் பிடிச்சிருக்குன்னா. ஆனால் இரவு அவன் வருகிற போது கிழவனை காணவில்லை. அவனால் போகாமல் இருக்க முடியாது என்று பண்டாரம் சொல்லிக் கொண்டான். மறுநாள் கிழவனுக்கு நல்ல காய்ச்சல். எழுந்து நிற்கக்கூட சீவன் இல்லை. பண்டாரம் நெற்றில் கை வைத்து பார்த்தான். அனல். பண்டாரம் உள்ளூர பயந்தான். டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், டாக்டர் மருந்தே நாங்க தலைமுறையா குடிச்சதில்லை. என் பொஞ்சாதி உயிசுறு போனாலும் தொடமாட்டேன்னா, எனக்கு மட்டும் எதுக்கு? அன்று இரவு முழுவதும் கிழவன் புலம்பிக் கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் ஆழமா தோன்றிருக்கலாம். இப்ப ஒன்னும் குத்தம் இல்ல, தண்ணி லேசில வத்தாது. ஆனா புலம்பாம கெட. மறுநாளும் காய்ச்சல் தணியவில்லை. அன்று பண்டாரம் வெளியே போகாமல் கிழவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டான். வெயில் ஏற ஏற காய்ச்சல் ஏறிக்கொண்டிருந்தது. பகல் 2 மணிக்கு கிழவன் கண் விழித்தான். பைரவன் பண்டாரம் என்று தெளிவாக கூப்பிட்டான். பண்டாரம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். பண்டாரம், நீ ரொம்ப நல்ல மனுஷையா. இவ்வளவு நாள் எனக்கு தண்டைச்சோறு போட்ட பாரு. எனக்கு ரொம்ப மனசு ஆறுதல். கடைசி காலத்துல நான் ஆரம்பிச்ச வேலையே அழகா முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு ரொம்ப ஏந்தலா இருந்த. நான் ஒண்ணு சொல்லுவேன், செய்வியா? செய்யறேன். அந்த கிணத்துல இருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வருவியா? பண்டாரம் கோயில் குடத்தையும் கயிற்றையும் எடுத்து கொண்டு ஓடினான். மாலையில் தண்ணீரோடு திரும்பினான். கொஞ்சம் தண்ணி கொடு என்றான் கிழவன். காய்ச்சல் இல்ல? காய்ச்சலுக்கு அதான் மருந்து. பண்டாரம் தண்ணீரை கிழவன் வயலில் ஊத்தினான். தண்ணி நல்லா இருக்கு, கடுப்பு ஒண்ணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஊத்து, நீயும் குடிச்சு பாரு. பண்டாரம் தண்ணியை பருகினான். எப்படி இருக்கு? அமிர்தமா இருக்கு என்றான் பண்டாரம். பண்டாரம் கிழவன் நெற்றில் விபூதியை பூசிய வரை சொன்னான். நான் தண்ணி எடுக்க போயிருந்தேன்ல, அப்போ ஒரு கல்யாண கோஷ்டி ஆலமரத்தடியில வண்டி அவுத்து போட்டுட்டு கட்டிச்சத்தம் சாப்பிட்டு இருந்தது. நான் தண்ணி எடுத்ததும் ஆணும் பொண்ணும் குழந்தைகளும் என்னை சுத்தி விட்டுதுங்க. எல்லாம் தாகம் எடுத்து தவிச்சு கிடந்திருக்கு. ஒரு சின்ன குட்டி ஓடியாந்து தண்ணியை ஆசையோட குடிச்சு போட்டு தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படியா? பரவு அந்த வீட்டுக்கார ஐயாவே வந்தாரு. 2 வருஷம் முன்னாடி அங்க அந்த பாதை வழியா போனாராம். அப்ப கிணறு இல்லையே, இப்ப எப்படி வந்ததுன்னு கேட்டாரு. நான் கதையை சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு கிழவன் தன்னந்தனியா தோண்டி விட்டானா அப்படின்னு எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அவரு தான் சொந்த செலவுலயே கல்லு சுவரும் கட்டி கயிறு பட்டையும் போட்டு தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, நெசந்தானா? அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. பெரியவங்க பல நினைப்புல இருப்பாங்க. நீதான் போய் முடிக்க எதாமா விஷயத்தை முடிச்சு போடணும். செய்வியா? செய்யறேன். அரைச்சவரை கொஞ்சம் ஒசரமா கட்ட சொல்லு. கொஞ்சம் குழுவானமா மலை வேலைக்கு போற பாதை. சரி. அன்று இரவு கிழவன் கண்ணை மூடினான். மறுநாள் இரவு வழக்கம் போல பண்டாரம் சோறு பொங்கி கொண்டிருந்தான். ஆனால் அவனால் சாப்பிட முடியவில்லை. ஏதோ ஒரு மகத்தான சம்பவத்தை இழந்தது போன்ற நினைவுகள் மனதை பிழிந்தெடுத்தன. திடீரென்று அவனுக்கு உணர்ச்சி பொங்கிற்று. கழுத்துணில் தலையை சாய்த்து கொண்டு அழுதான். நாய்க்கு மட்டும் அன்று ஏமாற்றம் இல்லை.